நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் LTS தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இன்றைக்கி டேட்டில் IPL 2 மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு அந்த பிளேயர்ஸோட இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் நடக்கும். ஒரு 3:30 மணி வாக்கில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி. பஞ்சாப் கேப்டனாக ஷிகர் தவான் லீட் பண்ணுறாரு. டெல்லிக்கு நம்ம ரிஷப் பந்த் ஆஃப்டர் லாங் கேப், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இன்ஜுரியிலிருந்து ரெக்கவர் ஆகி ஃபுல் ஃபிட்னஸோடு வர்றாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் தான் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பரும் அவர் தான். பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நம்ம டெல்லியில் யார் யார் இருக்கிறாங்க, பேட்டிங் சைடில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, பவுலிங் சைடில் எந்த அளவுக்கு இருக்குது. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் டேவிட் வார்னர், ஷாய் ஹோப்ஸு, பிருத்வி ஷா, ரிஷப் பந்த், மிச்சல் மார்ஷ், லலித் யாதவ், அக்ஷர் பட்டேல். லலித் யாதவும் அக்ஷர் பட்டேலும் போத் ஆர் ஆல்ரவுண்டர்ஸ். தே கேன் பேட் ஆல்சோ, தே கேன் பவுல் எக்ஸலண்ட்லி. ஏன்னா லாஸ்ட் IPL பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நல்லா டீமுக்கு ஒரு சப்போர்ட் ஆடட் வேல்யூவாக இருந்தாங்க. ப்ளஸ் என்னன்னா அடிஷ்னல் மிச்சல் மார்ஷும் டேவிட் வார்னரும் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் நம்ம இப்போ பவுலிங்கில் பார்த்தோம்னா நோகியா, குல்தீப் யாதவ், கலீல் அகமது, இஷான் சர்மா, முகேஷ் குமார், அப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சன்ஸ், இவங்கெல்லாம் பவுலிங் அட்டாக்ல இருக்கிறாங்க. இம்பேக்ட் பிளேயர் நான் லேட்டராக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பிளேயர் இருக்கனால யாரை உள்ளே கொண்டு வராங்க டிபெண்ட் அப்பான் த டாஸ் படி தான் இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் குயிக் விக்கெட்ஸ் பொறுத்து தான் இம்பேக்ட் பிளேயரை உள்ளே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், ரெய்லி ரூசோவ், ஜிதேஷ் சர்மா, பிரமர் சிங், பேரிஸ்டோ, லிவிங்ஸ்டன், இவங்கெல்லாம் பேட்டிங்கில் சாலிடாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், ஜிதேஷ் சர்மா, பேரிஸ்டோ அண்டு லிவிங்ஸ்டன், இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் IPL எக்ஸலண்ட்டாக விளையாண்டு கொடுத்துருக்குறாங்க டீமுக்கு. இந்த வருஷம் கேப்டனாக ஷிகர் தவான் வந்து லீட் பண்ணுறாரு. அது இல்லாமல் என்னென்னா ஆல்ரவுண்டர்ஸில் கிறிஸ் வோக்ஸு, ரிஷி தவான், சாம் கரன், சிக்கந்தர் ரசா. சாம் கரன், சிக்கந்தர் ரசா 2 பேரும் எக்ஸலண்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன், ஹியூஜ் ஹிட்டர்ஸ். அதனால் இவங்க யார் ஒருத்தர் எந்த பிளேஸில் ஆடுவாங்க அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பார்த்தா தான் தெரியும். அதே சமயம் இவங்களோட பவுலர்ஸோட இதை பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பார், ஆகாஷ்தீப் சிங், ககிசோ ரபாடா, நேதன் எல்லிஸ், ராகுல் சஹர், ஹர்ஷல் பட்டேல். இந்த இதில் ஆடடாக பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் ஆட் ஆகிருக்கிறாரு டீமுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட லீடிங் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் சிங், இவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் அவங்களோட இதில். அவருக்கு சப்போர்ட்டிவாக ககிசோ ரபாடா, நேதன் எல்லிஸு, ராகுல் சஹர் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் இயர் RCBயில் விளையாண்டுட்டு இருந்தார். இந்த சீசன் வந்து பஞ்சாப் எடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் அவரோட பால் வந்து அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட எடுபடுமாங்கிறது. சரி, இப்போ ஹெட் டு ஹெட் ஆஃப் டெல்லி வெர்சஸ் பஞ்சாப் மொத்தம் 32 மேட்சஸ் விளையாண்டுருக்குறாங்க. 2 பேரும் ஈவனாக 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ரிசல்ட்டு, ஒரு ட்ராவோ இல்லை முடிவில்லாத மேட்சோன்னு பார்த்தீங்கன்னா 0. 2 பேருமே 16 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 202 ரன் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கூட அதிகமாக அடிச்சிருக்கிறது. பஞ்சாப் வந்து 202 ரன் அகெயின்ஸ்ட் டெல்லி கூட அடிச்சிருக்கிறாங்க. டெல்லி பார்த்தீங்கன்னா 231 ரன் அகெயின்ஸ்ட் பஞ்சாப்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து டெல்லிக்கு அகெயின்ஸ்டாக 104 ரன் லோயஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து பஞ்சாப்க்கு அகெயின்ஸ்டாக 67 ரன்ஸ், அதுதான் அவங்களோட லோயஸ்ட். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா பஞ்சாபில் மொஹாலி ஸ்டேடியத்தில். இது புது ஸ்டேடியம். இது வந்து 38,000 சீட் கெப்பாசிட்டி கொண்ட ஸ்டேடியம். இது வந்து முல்லான்பூர் கிரிக்கெட் ஸ்டேடியம். இது வந்து மொஹாலி ஸ்டேடியம் கிடையாது. இது வந்து இன்னொரு ஸ்டேடியம், நியூ ஸ்டேடியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமுக்கு அடாப்ட் ஆகுங்கிறது மேட்ச் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எனிவே கைஸ், இன்னைக்கு
எந்த டீம் அவங்களோட பெஸ்ட்டு எஃபர்ட்டை கொடுக்குறாங்களோ ஒன்று மோஸ்ட் ப்ராப்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹேஸ் ஸ்ட்ராங்கர் பேட்டிங் சைட் கம்பேரிட்டிவ்லி பஞ்சாப். பட் பவுலிங் சைடை நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் தான் ஹையர் சைடில் இருக்கிறாங்க. ஏன்னா ககிசோ ரபாடா, அக்ஷதீப், ஹர்மன்பிரீத் பார், ராகுல் சஹர், ஹர்ஷல் பட்டேல், நேதன் எல்லிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம் ஒரு பவுலிங் டீமா இல்லை பேட்டிங் டீமா எந்த டீம் ஜெயிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு செகண்ட் மேட்ச் கேகேஆர் vs SRH. அந்த மேட்சோட இது ஸ்ட்ரென்த்து, இம்பேக்ட் பிளேயர்ஸ் ப்ளஸ் என்னென்னா அவங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்டை நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து என்னோட சேனல் வாட்ச் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றி. ப்ளஸ் நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னென்னா டிக்கெட்ஸ்க்கு ஒவ்வொரு டைமும் நான் வந்து இது பண்ணுறேன். பட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்கேம் நடக்காமையும் இருக்கலாம். ஆனால் சாமானிய மக்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் எளிதில் கிடைக்கல. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச அளவு டிக்கெட் கிடைச்சுன்னா ஒரு கண்டெஸ்ட் மாதிரி நடத்தி அது ஃப்ரீ டிக்கெட்டாக கொடுக்குறேன் வின் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் LTS தமிழ். லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.